எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நைட்டு பார்த்துட்டிங்கன்னா, நாய் நம்ம பண்ணையில் 2 நாய் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கடுத்தரையில் வந்து காலையில் வந்து 6 மணிக்கு பால் கறக்கலான்னு வந்து பார்க்கும்போது, என்னடான்னு பார்த்தா நாய் வந்து 3 கோழியை கடிச்சு சாப்பிட்ருச்சு. 2 கோழியை கொண்டு போயிருச்சு. ஒரு கோழியை அப்படியே கடிச்சு போட்டுருச்சு. ஒரு 2 நாய் 3 நாய் பூந்துருக்கு. நைட் ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு அப்பா போய் பார்த்துருக்குறாங்க தோட்டத்துக்குள்ளே. கோழியெல்லாம் மேலே உட்காந்துருக்குது. சரின்ட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 11:30 பூந்துருக்குங்க பார்த்தீங்களா. அது நம்ம வெள்ளச்சி ப்ளஸ் அந்த ஒரு குஞ்சு மட்டும்தான் இருந்தது. அதை எல்லாத்தையுமே சாப்பிட்ருச்சு. இப்போ பாருங்கள், வெள்ளச்சியை பிடிச்சி எல்லாம் கடிச்சு பாருங்கள், எல்லாமே ரெக்கை. இப்போ பாருங்கள், பார்க்குறக்கு மனசே இல்லை. பாருங்கள், அரைவாசி அப்படியே சாப்பிட்டு போட்டு போயிடுச்சு. ஃபுல்லாக கடிச்சு 2 நாய் போட்டு பிச்சு ஒரு காலோடு அப்படியே அரைவாசி சாப்பிட்டுட்டுச்சு. சரி, அப்புறம் இன்னும் 3 கோழி எங்கடா போச்சு. ஒரு சேவல் இருந்தது. சேவல் மட்டும் எப்படியே தப்பிச்சுக்குச்சு. மாட்டுக்கிட்ட வந்து நின்னங்காட்டி மாடு நாயை கிட்ட விடல. இருந்தாலும் சேஃபாக தான் அடைச்சி வச்சுட்டு போயிருக்கிறோம். அந்த ரிங்கை தள்ளி விட்டு கோழியிலாம் விரட்டி இருக்குதுங்க நாய்க. பாருங்கள், எல்லாம் ரெக்கை. இங்கே வச்சு ஒரு செவலை கோழி சாப்பிட்ருக்கு. பாருங்கள், எல்லாம் செவலை பூங்கா கிடக்குது பாருங்கள். வந்து இழுத்துட்டு அப்படியே பக்கத்தோட்டத்துக்கு ஓடிடுச்சு. பக்கத்தோட்டத்துக்கு இதுக்கு கம்பி வேலி தான் போட்டிருக்குறோம். கம்பி வேலியை பறித்து வச்சு உள்ளே வந்துருக்குதுங்க.